அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிக்கன் ஃப்ரை இன் சிம்பிள் வே. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக குக் பண்ணிடலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் 1/2 kg எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுதாங்க இதோட டேஸ்ட்டே கொடுக்கக்கூடியது. நல்லா கலந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப இதுக்காக மெனக்கெட்டு தனித்தனியாக வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வதக்கவே தேவையில்ல. இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதுக்காக நம்ம மெனக்கட வேண்டிய அவசியமே கிடையாது. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 5 மினிட்ஸ் வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில் வச்சிடலாம். நம்ம வந்து கடாய் ஹீட் ஆன பிறகு அதில் எந்த ஆயிலும் நம்ம இதோட ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இது லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் கூட இல்லை தண்ணி அது வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்ட பிறகு லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா அதிலே தண்ணி ரிலீஸ் ஆகிறது நம்ம பார்க்கலாம். நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது நல்லா கறி வந்து நமக்கு நல்லா ஜூஸியாக சாஃப்டாக நமக்கு அந்த டெண்டை நமக்கு கிடைக்கும். ஸோ இடையில மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது தேவையில்லைன்னா. ஸோ கலந்து கொடுத்துட்டு நம்ம எகைன் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு சூப்பராகவே குக் ஆகிடும். ஆனால் வந்து அடுப்பு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமிங்கில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டு நமக்கு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான ஜூஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஃபைனல் நம்ம பட்டர் கூட இதோட ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம நானோட வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, தென் வந்து சப்பாத்தி, ஸோ பரோட்டா இதோடலாம் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் காம்போவாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஸோ கண்டிப்பாக குக்கிங் தெரியாதவங்க கூட இந்த சிக்கன் ஃப்ரை ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ குக்கிங் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஃபைனலாக எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுருக்கோங்க, அது நான் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.